எல்லா வெள்ளாட்டுக்கிறீங்க எந்த வீடியோ என் வீடியோ கூட சொல்லல அதை எப்படி பொண்ணுங்களுக்கு பானிபூரியோ பசங்களுக்கு பிரியாணி அதான் நம்ம சென்னையில தமிழ்நாடு பசங்களோட உலகம் அப்படிதான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாடா மச்சான். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு பக்கடா பைஸ் பிரியாணி ஷாப் இருக்கோம். இவங்க யாருன்னா இவங்க ஒரு யூடியூபர் தான். யூடியூபர் ஒரு கடை வந்திருக்காங்க. சரி எப்படி போய் பார்ப்போம். சூளைமேடு மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போனோன்னா பக்கடா பைஸ் பிரியாணி ஷாப்னு போட்டாலே கூகுள் மேப்பில் அழகாக ரூட்டு காமிச்சிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய ஆக்டர்ஸ் வீட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாரு. அப்படி பொறுமையாக பார்த்துட்டு பார்சல் கொடுத்துட்டாரு சாப்பிட. சரி ஓகேன்னு உள்ளே போய்ட்டு அழகாக கொட்டும் பார்த்து அதுலேயும் சொதப்பிட்டேன். சரி பார்த்தா முட்டைலாம் வச்சுருந்தாங்க. 90 rupees பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. சரி பார்க்க அழகாக இருக்கேன் அப்படின்னு நான் கரெக்டாக இது பண்ணிட்டு பீஸை தேடிட்டு இருந்தேன். சரி ஒரு வாயை எப்போன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா மசாலா அவ்வளோ இல்லவே இல்லை. யார் இருந்தாலும் சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. மசாலா அதிகமாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம், சூப்பரான டேஸ்ட்டு. சரி அதுக்கப்புறம் அண்ணனை தேடிட்டே இருந்தோம். அவர் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கடையை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இப்போ பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. உங்களது தான் பக்கோடா பைஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. தேங்க்யூ. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இந்த கடை திறந்து என்ன ஒரு ஐடியா இருந்தீங்க? எதுக்கு இந்த கடை திறந்தீங்க? ஆக்சுவலி பீங்க யூடியூபர் வந்து நம்ம நிறைய கடை வந்து சாப்பிட்டுருப்போம், டேஸ்ட் பண்ணியிருப்போம். சென்னையில தமிழ்நாடு நிறைய இடம் டிராவல் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். கிட்ட 2000 ஷாப்ஸ் கிட்ட நான் எனக்கு இந்த ஜேர்னில விசிட் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் நான் விசிட் பண்ணுவேன், வீடியோ பண்றதுக்காக விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பிரியாணின்றது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிரியாணின்றது பிடிக்கும். இப்ப இருக்க கிரேஸ்ல எப்படி பொண்ணுங்களுக்கு பானிபூரியோ பசங்களுக்கு பிரியாணி அதான் நம்ம சென்னையில தமிழ்நாடு பசங்களோட உலகம் அப்படிதான் இருக்கு. ஸோ ஈவன் அதுல நானும் இதுல கிடையாது. எனக்கு பிரியாணின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ பண்ணும்போது சரி பிரியாணின்னு பண்றோம். ஸோ இதுல என்ன குவாலிட்டியில என்னெல்லாம் மாத்தணும், டேஸ்ட்டுக்காக என்னெல்லாம் நம்ம வந்து பெஸ்டா வந்து ரா மெட்டீரியல்ல சேர்க்கணும். எக்ஸாம்பிள் நாங்கள் செக்கு கடலை நான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி மீட் வந்து அண்டர் 2 kg மீட் தான் எடுப்போம். நீங்க ஒரு நேரம் பாத்தீங்கன்னா மீட் லெக் பீஸ் தனியாகவும் கறி தனியாவுமே இருக்கும். ரீசன் நம்ம அண்டர் 2 kg எடுக்கிறனால அது உடையும், சீக்கிரமாவே பாயில் ஆகும், சீக்கிரமா உடையும். அதனால நாங்களே மோஸ்ட்லி வந்து இந்த செஸ் பீஸே வந்து அவாய்ட் தான் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இல்லை எங்களுக்கு போன் பீஸ்ல நெக் பீஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய கனவு இருந்தது ஒரு பிரியாணின்னு ஆரம்பிக்கும் போது. ஸோ அதுல வந்து நிறைய வெரைட்டிஸா சேர்த்து எல்லாம் கொடுக்கணுன்றதுதான் ஆசை. அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஓப்பனிங் டேல இருந்து இன்ன வரைக்கும் நிறைய மக்கள் நல்ல ஆதரவு, பயங்கர வேகமாகவும் பரபரப்பாகவுமே போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி. இப்போ மெயினா வந்துட்டு நான் சாப்பிடும்போது வந்துட்டு மத்த இடத்துல மசாலா அதிகமா இருந்துச்சு. சாப்பிடும்போது நல்லா மைல்டா இருந்துச்சு. ரொம்ப எரிச்சல் இருந்த மாதிரி தெரியல. அதுக்கு என்ன ப்ரோ இது? ரீசன் என்னன்னா இப்போ நம்மளுடைய மசாலாவோட பிளான் எப்படின்னா இப்போ பிரியாணின்றது ஒரு 2-3 வகையா பிரிச்சுக்கலாம். நீங்க இப்ப டேஸ்ட் சென்ஸ்லயே சொல்றேன். அப்புறம் மசாலா வந்துட்டு ரொம்ப எனக்கு மைல்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேல என்னென்ன யூஸ் பண்றீங்க? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து 2-3 கேட்டகரைஸா பிரிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து மசாலா ரொம்ப ஜாஸ்தியா பிடிக்கும், போட்டு பிளெண்ட் பண்ணி பனைஞ்சு சாப்பிட முடியும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ட்ரையா சாப்பிடுவாங்க, எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதாவது நம்ம கொடுக்குற ஃபுட் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக இருக்கணும். எப்பவுமே ஒரு தொழில் பண்ணும்போது எந்த தொழிலாம் எடுத்துக்கோங்களேன், நீங்க அது கார் மார்க்கெட் எடுங்க, எல்லா ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது பொதுமக்கள், மிடில் கிளாஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். அதான் மேஜரா இருக்கும். இந்த மிடில் கிளாஸ்ன்ற டார்கெட் கிடையாது, அதை விட்டுருங்க. அதை வேற நம்ம ஜென்ரலா உங்களுக்கு சொல்றதா சொல்றேன். ஜென்ரல் கேட்டகரி அந்த ஜென்ரல் கேட்டகரியை டச் பண்ணி உங்களால ஒரு ஒரு ஃபுட்டையோ எந்த ப்ராடக்டையோ செய்ய தெரியணும். அப்ப அந்த இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஜென்ரல் கேட்டகரியில ஸ்பிளெண்டர் வாங்குறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்ப நான் வந்து புல்லட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், புல்லட் வாங்குறவங்களோட ஆட்கள் கம்மி, ஸ்பிளெண்டர் வாங்குறவங்க தான் அதிகம். பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, மைலேஜ் இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி ஜென்ரல் வேரியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஜென்ரல் வேரியன்ட்டுக்கான பிரியாணி தான் நம்ம பிரியாணி. இது எப்படின்னா கல்யாண பிரியாணிக்கும் கமர்ஷியல் பிரியாணிக்கும் நடுவுல. இப்போ கல்யாண பிரியாணி போனா செட்டிலா தான் இருக்கும். ஏன்னா மசாலா உங்களுக்கு திருப்பி போடுவாங்க. நீங்க பாருங்க, கல்யாண பிரியாணிலையும் பரட்டினீங்கன்னா லாஸ்ட்ல சட்டியில மசாலா இருக்காது. நம்ம சட்டிலையும் பிரிச்சு லாஸ்டா பாத்தீங்கன்னா மசாலா இருக்காது. ஆமா, தொகுத்துக்காக நிக்காது எதுவுமே. நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ ஸ்பெஷல்? எந்த டைமுக்கு அந்த ஸ்பெஷலான ஐட்டம் கிடைக்கும் அது மாதிரி சொல்லுங்க. அப்ப பிரியாணி வந்து நம்ம மொத்தம் 4 வகையில பிரியாணி கொடுக்குறோம். சிக்கன் கொடுக்குறோம், மட்டன் கொடுக்குறோம், டர்க்கி கொடுக்குறோம், லெகான் கோழி கொடுக்குறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெகான் கோழி சிக்கனும் ஈவினிங்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப லெகான்னா என்ன ப்ரோ? அது லெகான்னா ஒரு 12 முட்டையிடும் கோழிங்க. ஓகேவா? பேலர் வேற முட்டை போடுற கோழி, நீங்க சாப்பிடலாம், நல்ல கோழி. ஆமா, ஆக்சுவலி ரேட்டும் ஜாஸ்தி. இப்ப நார்மல் கறிக்கு எங்களுக்கு இதுக்குமே 60 ரூபாய் ஜாஸ்தி. நாங்க அதுக்கும் இதுக்கும் வந்து 10 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் வச்சிருக்கோம். ஈவன் நீங்க போட்டு வாங்கினாலும் அது 90, 100, ஆஃப் ஆனது 150, இது 160. அந்த மாதிரி தான் நாங்க லெகானுக்கு சிக்கனும். இது என்னன்னா லெகான் தான் மக்களுக்கு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை. பட் எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகல. அட் த சேம் டைம் நான் இருந்தாலும் கொடுக்குறேன். ரீசன் மக்கள் சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஸ்டில் நிறைய பேர் தெரியல. நிறைய பேர் சாப்பிட்றவங்க லெகான் ட்ரை பண்ணுங்க, இல்ல நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுங்க. அந்த காலத்துல அதான் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல பாயெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க நம்ம நல்லா ஹெல்தியா இருக்கலாம். சரிங்களா? இது வந்து சிக்கன்ல 2 வகை பண்றோம். அடுத்து வந்து வான்கோழி பண்றோம், அப்புறம் மட்டன் பண்றோம். வான்கோழி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாட்கள் மதிய வேலையில மட்டும் பண்றோம். மட்டன்
டைமிங் எப்படி? டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 11:45 இந்த 3 நாள் 11:30 வச்சுக்கோ, 11:30 11:45 11:45 இருந்து மேக்ஸிமம் ஒரு 2:30. டர்க்கி வந்து ஒரு 2 மணிக்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். டர்க்கி முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி டர்க்கி இருக்க மாட்டேங்குது. நாங்களும் கொடுக்கணும் தான் பாக்குறோம். மீட் வந்து சோர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு சம் அமௌண்ட் ஒரு 20 கிலோ 25 கிலோ எடுத்தோம்னா அது அப்படியே முடிஞ்சிருது. அதனால அந்த ஒரு இது இருக்கனால டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட போயிட்டு இருக்கு. அடுத்து மட்டன் எல்லா நாட்களும் மதியம் இருக்கும். ஆமா. நம்ம சரி ப்ரோ. சரி ஓகே. ஆமா மட்டன் பிரிச்சு மட்டன் வந்து நான் கொடுக்குறது எல்லா வெள்ளாட்டு கறிங்க. என் வீடியோ கூட சொல்லல அது. மட்டன் வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா வெள்ளாட்டு கறி தான் சூஸ் பண்றோம். செம்மறி ஆடு போடலாம், பட் இருந்தாலும் நான் வெள்ளாடு தான் போடுறோம். இந்த ராஜஸ்தான் நாடெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனால வாங்கல. தெரிஞ்சா உங்களுக்கு கண்டுபிடிச்சு போட்டோன்னா அதே பேர் வச்சே போடுவேன். நீங்க கவலைப்படுவாங்கன்னா ராஜஸ்தான் ஆடுனே பேர் போட்டே போடுவேன். அதனால எனக்கு மறைச்சு ஒரு பொருளை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் லெகான் கோழியை நான் நாட்டுக்கோழின்னு போடலாம், போட்டாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் லெகான் சிக்கன் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிடுறது நீங்க என்னன்னு தெரிஞ்சுங்க. அதாவது நோ யுவர் ஃபுட் நோ யுவர், அதாவது சொல்லுவாங்க நோ யுவர் பர்சனாலிட்டி அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய கொட்டேஷன். அதே மாதிரி நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் இருக்கிறத இயற்கையாவே தந்துட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வியூஸ் வருவாங்க. ஓகேயா. அதே மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல உங்க யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்காங்க. நானே யூடியூப் சேனல் பாத்துருக்கேன். அதை நீங்க வந்து இது பண்ணாம அதையும் நீங்க கண்டிப்பா ப்ரோ நிறைய விஷயம் நம்மளுக்கு சொன்னாரு. கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் போடுவோம். தேங்க்யூ.